ராஜா, இப்போ விடாமுயற்சி தேர்ஸ்டே வெற்றிகரம் ஓடிட்டு இருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு? ஆளாளுக்கு கொஞ்சம் ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து தகவல் என்ன? தகவல் வந்து நமக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்தா அபிஷியலாக வரல. எப்பவுமே வந்து பார்த்தா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து இந்த ஹீரோவையும் அந்த ரசிகர்களையும் சந்தோஷப்படுறதுக்காக ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலருக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வந்துச்சு. அப்புறம் வந்து லியோக்கு பார்த்தா எங்கேயோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கோட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு பல 100 கோடிகள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தது. இந்த விடாமுயற்சிக்கு பார்த்தா அந்த லைக்காவில் வந்து ஏதாச்சும் ஒரு அபிஷியலாக ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அஜித் ரசிகர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே வந்து கூர்ந்து அவரோட எக்ஸ் ஹேண்டில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா அவங்க கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட அந்த இவ்வளோதான் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து நமக்கு அன்லஸ் ஆர் அண்டில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லாததுனால நமக்கு எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெட் ஜெயிண்ட் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து வந்து ஒரு தகவலாக தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே வந்து பார்த்தா ஒரு 25 கோடி பண்ணியிருக்கு. 25+ கோடி அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஓவர்சீஸ்லாம் சேர்ந்து ஒரு 60 கோடி வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் விடாமுயற்சி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சில பேர் வந்து அவ்வளோ பண்ணலை, 48 கோடி தான் வந்து வேர்ல்டு வைட் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யாரை நம்புறது அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா வந்து தளபதி விஜயோட கம்பேர் எல்லாருமே கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா கோட் வந்து ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 128 கோடிங்கிறத ஏஜிஎஸ் அறிவிச்சாங்க. 120+ crores. இது வந்து 120+ crores ரொம்ப ஹியூஜ் நம்பர். நம்ம இதை விட லியோல பார்த்தோம். லியோல வந்து லலித் வந்து 148 கோடி அனௌன்ஸ் பண்ணாரு. 148 கோடிலாம் வந்து பார்த்தா ஜவானோட அதிகம். இந்தியன் சினிமாலே அந்த இயர்ல வந்து பார்த்தா லியோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் கிராஸ் அதிகம். இது அப்போ வந்து பயங்கரமான ஒரு இதாச்சு. எப்படின்னா வந்து ஜவான் அத்தனை ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆன படமே இவ்வளவுதான் பண்ணுச்சு. இது எப்படி இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து ஏகப்பட்ட ஒரு டே போயிட்டு இருந்தது. அதனால வந்து பார்த்தா இப்போ யார் இது வந்து எதுவுமே வந்து அஃபிஷியலா இந்த சொல்ல முடியல. இப்போ என்னடானா த்ரூஅவுட் வந்து விஜய் சாரோட படங்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் சொல்றாரு. இது நம்ம வாரிசுல வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஐடி ரேட்ல மாட்டின வாரிசு ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர் வந்து சொல்லிட்டாரு, வாரிசு வந்து 140 கோடி கிட்ட தான் கலெக்ட் ஆயிடுச்சு. வாரிசு எனக்கு மிகப்பெரிய லாஸ். தளபதி விஜய்க்கு வந்து 40 கோடி தான் சம்பளம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடி ரேட்ல மாட்டினதுக்கு அப்புறம் சொன்னார். இது யாரை நம்புறது? இப்போ வந்து வாரிசுங்கிறது வாரிசு 300 கோடி கலெக்ஷனுங்கிறது இப்போ எல்லாருக்கும் சொன்னாங்க. பார்த்தா வாரிசு அவ்வளோ கலெக்டே பண்ணல போல இருக்கு. இவரே அன்அப்ரூவல் ஆயிட்டாரு நம்ம தில்ராஜ். ஸோ அதனால வந்து இப்போ வந்து கோட்டு பார்த்தா இப்போ கோட்டோட கம்பேரிசன் எப்படி பண்றாங்கன்னா விடாமுயற்சி வந்து வேர்ல்டு வைட் கிராஸே வந்து 48 கோடி தான். விடாமுயற்சியே வேர்ல்டு வைட் கிராஸே 48 கோடி தான். ஆனா வந்து வாரிசு வந்து வெறும் ஓவர்சீஸ் மட்டும் 48 கோடி பண்ணுச்சு, 48-50 கோடி பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. சரி நினைச்சு பாருங்க. சரி வாரிசு வந்து 50 கோடி ஓவர்சீஸ்ல வந்து அன்னைக்கு வந்து தேதிக்கு வந்து பார்த்தா ஒரு 28 crores 30 crores வந்து தமிழ்நாடு கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ ஒரு 80 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தா கேரளா அதர் ஸ்டேட்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கோடி தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா ஒரு 100 கோடி கிட்ட தான் வந்திருக்கணும். ஆனா வந்து அவங்க போட்டது பார்த்தா 125 கோடி என்னமோ. அப்ப 25 கோடி என்னது? சரி சும்மா ஒரு நம்பரா? இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் பார்த்தா அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு ஸ்கேம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து முன்னொரு காலத்தில் நம்ம 80s கிட் இல்லை, நம்ம 90s கிட்ல வந்து என்ன பார்ப்போம்னா வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் 200 நாள் 250 நாள் ஓடுனா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். ஒரே சென்டர்ல வந்து ஏ சென்டர்ல பி சென்டர்ல வந்து 200 நாள் ஓடுறது, அதுக்கப்புறம் 150 நாள் ஓடுறது, அப்புறம் 100 நாள் வந்து எல்லா சென்டர்லயும் 100 நாள் ஓடுறதுலாம் வந்து அதுதான் பிளாக் பஸ்டர். அப்போ வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்குது யாருக்குமே தெரியாது. இத்தனை கோடி கலெக்ட் பண்ணிச்சு, இத்தனை லட்சங்கள் கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ அப்பவே பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து என்ன பண்ணுவாரு, விஜய் சாரோட பாங்கல்லாம் வந்து பார்த்தா பேபி ஆல்பர்ட்ல உங்களுக்கு தெரியும், ஒன்று பேபி ஆல்பர்ட் இல்லை தேவி கலா, அப்புறம் கமலா, இதுல எல்லாத்துலயுமே பார்த்தா பகல் காட்சி வந்து 200 நாள் ஓடும். ஆமா, அது கூட்டம் வருதோ இல்லையோ 200 நாள் ஒரு போஸ்டர் கூட்டிடுவாங்க 200 டே அப்படின்னு சொல்லி, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஷாஜகான் வந்து கமலால் வந்து 200 நாள் போஸ்டர் ஓட்டினாங்க. ஷாஜகான் எப்படி ஓட்டுச்சு நமக்கும் தெரியும், அது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். அதே மாதிரி பார்த்தா வசீகரா வந்து பேபி ஆல்பர்ட்ல வந்து 200 நாள் போஸ்டர் ஓட்டினாங்க, 150 நாள் போஸ்டர். வசீகராங்கிறது ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். ஸோ அந்த டைம்ல விஜய் சாருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ திரும்பவும் அந்த ஒரு பிஆர் தான் வந்து விஜய் சார் படத்துக்கு பண்றாங்களா, இப்போ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வந்து அதிகம் சொல்றாங்களா, அடுத்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா அவர் அடுத்தது அரசியலுக்கு போறாரு ஒரு படம் தான். ஸோ அதனால வந்து அவரோட அடுத்த படங்கள்லாம் இன்னும் பூஸ்டப் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் நமக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ உண்மையான நிலவரம் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு என்னதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னா ஒரு பீஸ்ட் தான் வந்து பார்த்தா, பீஸ்டுக்கு வலிமைக்குமே வந்து எது தமிழ்நாட்டில் நம்பர் 1 எடுத்துச்சுங்கிற மாதிரி ஒரு போட்டி. ஒரு சில பேர் சொன்னாங்க வலிமை வந்து 35 கோடி 38 கோடி பண்ணுச்சு அப்படின்னாங்க. சில பேர் பீஸ்ட் தான் அதை அடிச்சுட்டு 38 கோடிங்கிறாங்க. இது எது உண்மைங்கிறது கடைசி வரைக்குமே தெரியல. அதனால வந்து பார்த்தா இப்போ கலெக்ஷன் ரிப்போர்ட்
ரிப்போர்ட் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அது நம்புறதா நம்பலையாங்கிறதே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. பட் இந்த இந்த கலெக்ஷனை வச்சு இன்னும் அபிஷியலா இது வராத போது இந்த ஒரு எப்படி இப்ப அஜித் ஃபேன்ஸ் தரப்புல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களா, அஜித்தை பிடிக்காதவங்க இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னொரு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்து இந்த இந்த படம் ரொம்ப மோசமா இருக்கு, இங்க நஷ்டம் அங்க நஷ்டம், லைக்காக 200 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா எல்லாம் டக்கால்ட்டியா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து போடுறவங்க யாருன்னா அவங்க ரசிகர் தான் போடுறாங்க. அவங்க ஒன்றும் சினிமா ட்ராக்கர் கிடையாது. தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ராக்கரே கிடையாது. இப்போ பாலிவுட்ல தரநாதர்ஸ் இருக்காரு. தரநாதர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கான ஒரு இது வச்சிருக்காரு, சாஃப்ட்வேர் வச்சிருக்காரு. அவர் வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காரு. அதனால வந்து அவருக்கு வந்து அந்த நேஷனல் வைட் செயின்ஸ்ல வந்து எவ்வளவு டிக்கெட் புக் ஆகுதுங்கிற டேட்டா அவருக்கு வந்துடும். ப்ராப்பரான ஒரு டேட்டா அனாலிசிஸ் டீம் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு புஷ்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாளே வந்து 60 கோடி பண்ணுச்சு அப்படிங்கிற எந்த ஒரு படமா இருந்தாலும் அவருக்கு வந்து ட்ராக்கிங் ரெக்கார்ட் வந்துடும். ஸோ ஒரு இந்தியா வைஸ்ல அவர் வந்து இந்தியா டொமஸ்டிக் கலெக்ஷன் வந்து அவரோட வந்து ஒரு அக்யூரேட்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கரெக்ட் நம்பர்ஸா சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி தரநாதர்ஸ் மாதிரி ஒரு தமிழ் சினிமாக்கும் ஆள் கிடையாது, தெலுங்கு சினிமாக்கும் ஆள் கிடையாது, சவுத் இந்தியன் சினிமாக்கு ஆள் கிடையாது. இங்க யாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ் தான் தெரியும். அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு போகும். ப்ரொடியூசரா பார்த்து வந்து சொல்றாரா அது வந்து இப்போ அதுவே உண்மையில தெரிஞ்சு போச்சு. நம்ம தில்ராஜ் கேஸ்லயும் தெரிஞ்சு போச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம மெர்சல் கேஸ்லயும் தெரிஞ்சு போச்சு. ஆமா, ஏன்னா வந்து மெர்சல் வந்து 250 கோடின்னு சொன்ன மெர்சல் ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் படமே இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதனால வந்து எதுவுமே வந்து நம்மளால வந்து ஒரு நம்பகத்தன்மையே கிடையாது தமிழ் சினிமாவில். பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அபிஷியலா வந்து போடுறதுதான். அதனால வந்து இப்போ எப்படின்னா ரசிகர்கள் வந்து என் படம் இது வந்து எப்படின்னா அந்த கவுண்டமணி காமெடி தான். அது வந்து இது எச்சி மெடிசனு இது பல கோடி போகும், வால் அவ்வளவு கோடி போகும், அப்படி அப்படியே நம்மளா ஒன்று சொல்லிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து ரஜினி சாரை பிடிக்கும்னா நம்ம வந்து சொல்லுவோம் அது வந்து ஜெயிலர் வந்து 659 கோடி பண்ணுச்சு, அதனால நமக்கு வந்து அப்படின்னு இது வந்து தமிழ் சினிமா யாருமே அந்த மாதிரி பண்ணலான்னு. ஏன்னா விஜய் ரசிகர் சொல்றாங்க ஜெயிலரோட வந்து லியோ அடிச்சிருச்சு அப்படின்னாங்க. அப்புறம் போடா வேணா இது ரெண்டுத்துக்குமே இல்லை 2.2 வந்து 800 கோடி பண்ணுச்சு, இது கலெக்ஷன் இது வரைக்கும் யாருமே அடிக்கல அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ என்ன லெவலுக்கு இறங்கிடுச்சுன்னா வந்து இந்த விடாமுயற்சி அஜித் சாரை வந்து யாரோட கம்பேர் பண்றாங்கன்னா சிவகார்த்திகேயனோட அமரன் அந்த லெவலுக்கு பண்ணல. ஆமா, வந்து சிவகார்த்திகேயனோட வந்து Tier 2 ஆக்டர். ஸோ அதோட போய் தான் அஜித் மோதணும். அது மட்டும் இல்லாம ராயனோடையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு வந்து இது வேடிக்கையா தான் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா BMS புக் மை ஷோல வந்து ஒரு அவருக்கு எவ்வளவு டிக்கெட் புக் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து கரண்ட்ல ஒரு டேட்டா வர மாட்டேங்குது. பஸ் நமக்கு டிக்கெட் மாதிரி வேற சைட்ஸ் தமிழ்நாட்டுல வேற சைட்ஸும் கிடையாது. நமக்கு வந்து புக் மை ஷோ தான் இப்போதைக்கு சோர்ஸ் அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு நீங்க எவ்வளவு அக்யூரேட்டா ட்ராக் பண்ண முடியும்? அதாவது அவர்லி 800 இப்போ பார்த்தா விடாமுயற்சி வந்து இன்னைக்கு சனிக்கிழமையா இப்போ வந்து 8000 டிக்கெட்ஸ் பிளஸ் போயிட்டு இருக்கு பர் அவருக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அதை விட தண்டேல் வந்து ஒரு நாக சைத்தன்யா அது 12,000 போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு அந்த லெவலுக்கு தான் இருக்காது அஜித் சார் அப்படின்னு சொல்றதுலாம் முழுமையான ஒரு அபத்தம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் சேல்ஸ் இருக்கு, அப்புறம் டிக்கெட் நியூ இருக்கு, அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய ரூரல் BNCல வந்து நிறைய வந்து வெறும் ஆன்லைன் புக்கிங்கே எல்லா தியேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம கலெக்ஷன் வரும் ஓகேவா. அதனால வந்து நமக்கு எதுவுமே ப்ராப்பரான ஒரு சிஸ்டமே இங்க கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இதை வந்து ரசிகர்கள் வந்து இந்த இத்தனை கோடி அத்தனை கோடிங்கிறது அடிச்சுக்கிறது வந்து ஒரு அடிமுட்டாள்தனமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து யாருக்குமே இதுக்கு உண்மை தெரியாது. இப்போ வந்து நம்ம கிரிக்கெட்ல வந்து நம்ம இப்ப நான் வந்து தோனி ஃபேனா இருப்பேன், நீங்க வந்து விராட் கோலி ஃபேனா இருப்பீங்க. நம்ம வந்து அவங்களோட கேம் வச்சு தான் கம்பேர் பண்ணுவோமே தவிர அவனுக்கு எத்தனை கோடி பணம் இருக்கு, இவர் எத்தனை கோடி BCCI உங்களுக்கு வருமானம் கொடுக்குது, IPL இவருக்கு எத்தனை கோடி சம்பளம் இவருக்கு எத்தனை கோடி சம்பளங்கிறத நம்ம அடிச்சிக்க மாட்டோம். ஸோ இங்க வந்து படத்தோட கண்டென்ட்டை பத்தி பேசாம உட்காந்து படத்தோட கலெக்ஷன் பத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா ரசிகரும் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரா மாறிட்டாங்க. எவ்வளவு வந்து படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்க படமா இப்போ விடாமுயற்சி வந்து கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு நல்ல படம், அதை பத்தி யாருமே பேச இல்லை. அஜித் சார் வந்து தன்னோட எல்லா இமேஜையும் இறக்கிட்டு இப்படி ஒரு டோட்டலா அவரோட எப்படி சொல்றது ஒரு இமேஜே மாத்தி ஒரு எதுவுமே இல்லாம ஒரு இவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோ எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு என்ட்ரி சீன் ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் மாதிரி அடிச்சு ஒரு ஆரோக்கிட்ட அடி வாங்குற மாதிரி இந்த கூட சின்ன பசங்களை அடி வாங்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் திரும்ப அடிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் ஓவர் தானே அவருக்கும் ஒரு 60 படம் நடிச்சிட்டாரு, 25-30 வருஷமா சினிப்பில் இருக்காரு. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் வேணும்னு அவர் இதை பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்தா இவ்வளவு விமர்சனம் பண்றதுக்கு தேவையே இல்லை. அடுத்தது பார்த்தா 2 மாசத்துல குட் பேட் ரிலீஸ் ஆகுது, அது டோட்டலா வந்து ரசிகர்களுக்கான ஒரு படம். ஸோ அது இது ஒரு படம் ஆசைப்பட்டு பண்றாரு. ஸோ அதனால வந்து இதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிறது எனக்கு காமெடியா தான் தெரியுது. அடுத்த கட்டம் விடாமுயற்சி கலெக்ஷன் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு தமிழ்ல பெரிய படம் ரிலீஸ் ஆகல, வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட்ல வரப்போகுது. ஸோ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஃப்ரைடே வந்து இந்த நூன் ஷோ மேட்னி ஷோ கொஞ்சம் ட்ராப்பாக இருந்தது. ஆனால் ஈவினிங் ஷோ
நைட் ஷோ நல்லா பிக்கப் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சாட்டர்டே சண்டே சொல்லவே தேவையில்ல. ஸோ இது நம்ம மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் தான் பார்க்கணும். மண்டே தான் ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்ட். ஸோ மண்டே டியூஸ்டே எப்படி போக போகுது, அப்புறம் வெட்னஸ்டே எப்படி போக போகுது, திரும்ப தேர்ஸ்டே ஃப்ரைடே திரும்ப பிக்கப் ஆகும், சாட்டர்டே சண்டே திரும்ப ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. மல்டிப்ளெக்ஸ் கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிடும். ஏன்னா அடுத்த படங்கள் எதுவுமே இல்லை. இப்போ 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை விட்டா வந்து அடுத்த வாரம் பார்த்தா தான் வந்து இது ரிலீஸ் ஆகுது, டிராகனும் நிலவுக்கு என்ன கோவம்னு தனுஷோட டேரக்டர் படம். ஸோ இதெல்லாம் 2 வாரம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ரன்னாக தான் இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் அந்த விடாமுயற்சி மாற்றவே மாட்டாங்க, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா, ஏன்னா இதுக்கப்புறம் நீ கலெக்ஷன் ரிப்போர்ட் கேட்டீங்களே, இப்போ வந்து நம்ம விக்ரமோட சக்சஸ் மீட்ல வந்து உதயநிதி அவர்கள் வந்து 75 கோடி ஷேர் பண்ணிச்சுன்னு ஓப்பனா சொன்னாரு. ஆமா, அவருக்கு தான் உண்மையிலே இப்போ வந்து அந்த சண்முகமூர்த்திக்கு தான் இப்போ உண்மையிலே டேட்டா தெரியும் எவ்வளோ வந்து விடாமுயற்சி தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க சோர்ஸ் மூலியமா யாராச்சும் சொன்னாதான் உண்டு தவிர வேற யார் சொன்னாலும் அது வந்து சும்மா நம்மளா ஒரு நம்பர் சொன்னாதான். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக விடாமுயற்சி ஒரு நல்ல படம், ஒரு குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணலாம், நல்ல படம். குவாலிட்டி வைஸ் இந்த படத்தை குறைய சொல்ல முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வீக்கெண்ட் டிக்கெட் சேல்ஸ்லாம் எல்லா மல்டிப்ளெக்ஸில் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, ஏன்னா இது வந்து ஒரு அஜித் சார் படத்துக்கு லெவலுக்கு பார்த்தா அது கொஞ்சம் கம்மி தான். ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அஜித் சார் படத்துல. ஆமா, ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா, இது உண்மையிலேயே வந்து இவங்க சொன்ன அளவுல அந்த படம் கண்டிப்பா கிடையாது. இது யாரும் நம்பாதீங்க, கண்டிப்பா சொல்றேன். இந்த ரிவ்யூவை பார்த்து படம் போகிறது வந்து தமிழ் சினிமாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாபகேடா தான் இருக்கு. இதுல ரிவ்யூ பார்த்து போறாங்க, மெயினா வேர்ட் ஆஃப் மவுத் தான் மக்கள் நம்புறாத. நான் நம்புறேன் வேர்ட் ஆஃப் மவுத் பொறுத்தவரை இந்த படத்துக்கு நல்லதா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா சில பேர் சொல்றது என்னன்னா ஒரு ஆவரேஜ், அப்படி ஓகே ஆவரேஜே சொல்லலாம், ஒரு சுமார் ஒரு படம் சொல்லலாமே தவிர அடி மொக்க தேட்டரில் உட்காரவே முடியல, அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம். அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை பொறுத்து பார்ப்போம். விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு அஜித் ரசிகர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு படமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஓகே ராஜா, பொறுத்து பார்ப்போம் எப்படி விடாமுயற்சி இந்த நெக்ஸ்ட் 1 வீக்ல எப்படி போகுதுன்றது. வேற ஒரு கண்டென்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.